நடப்பு ஐபிஎல் தொடரில் ஏறக்குறைய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் வாய்ப்பினை இழந்துவிட்டது என்றே தோன்றுகிறது. ருத்ராஜுக்கு பதிலாக தோனியை கேப்டனாக கொண்டு வந்தும் கூட சிஎஸ்கேவின் சரிவினை தடுக்க முடியவில்லை. இதற்கு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்காதது, பவர் ஹிட்டர்களை ஏலத்தில் எடுக்காதது உள்ளிட்ட ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன. இதனால் சொந்த ரசிகர்களே வெந்து நொந்து போய் உள்ளனர். இந்நிலையில் அணியின் நட்சத்திர பவுலர் ரவிச்சந்திரன் அஸ்வினை முன்னாள் வீரர் முகமது கைஃப் மட்டம் தட்டி பேசியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கருத்து சொல்கிறேன் என்ற பெயரில் கைஃப் மும்பை அணியின் வில் ஜாக்ஸ் அபாரமாக பந்து வீசி ஹைதராபாத் அணியின் 2 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அஸ்வின் கூட இந்தளவு பந்தை ஸ்பின் செய்திருக்க மாட்டார் என்று பேசியுள்ளார். இங்கிலாந்தை சேர்ந்த வில் ஜாக்ஸ் பார்ட் டைம் பவுலர் தான். ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் பேட்டிங், பவுலிங் இரண்டிலும் அபாரமாக செயல்பட்டு மும்பை அணியை கரை சேர்த்தார். இதனால் அவருக்கு ஆட்டநாயகன் விருதும் கிடைத்தது. நடப்பு தொடரில் அஸ்வின் பந்து வீச்சு சிறப்பாக இல்லை என்று சிஎஸ்கே அவரை பெஞ்சில் அமர வைத்திருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க அஸ்வின் போன்ற முன்னணி பவுலரை பார்ட் டைம் வெளிநாட்டு பவுலருடன் ஒப்பிட்டு கைஃப் பேசியது எரிகிற தீயில் எண்ணெய் ஊற்றியது போல அமைந்துள்ளது.